உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல சனி, கேது, ராகு, செவ்வாய், சுக்கிரன் இருக்கக்கூடாது. 18 வயசுலேயே ஒரு பொண்ணை விரும்பிட்டான், ஒரு பொண்ணை ரசிச்சுட்டான்னா அவன் கல்யாணம் முடிஞ்சது, காந்தர்வ விவாகம் முடிஞ்சது. 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் வீக் ஆயிடுச்சுன்னா இல்லறத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப இல்லறத்தை அனுபவிக்க முடியாதவங்களுக்கு கல்யாணம் இல்லை. யாருக்கெல்லாம் சுக்கிர புத்தி நடக்குதோ அவங்கெல்லாம் பிரிவுகளை சந்திப்பாங்க. குழந்தை பிறந்துதான் பிரிவு ஏற்படும், இல்லை குழந்தையால பிரிவு ஏற்படும். கணவன்மார்கள் இண்டிபெண்டா தன்னுடைய மனைவி ஜாதகத்தை பார்க்கணும், தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். இந்த பிரம்மச்சாரிகளை தவிர 99% லௌகீகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுடைய நட்பு கிடைக்கும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? ஆதன் ஆன்மீக நேயர்களால் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தகவலும் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ஒரு அனுபவம் மிக்க தகவலும் எங்களுக்கு கொடுத்துட்ருக்குறீங்க. இந்த நேர்காணலில் நான் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பொதுவாக நம்ம எல்லாருமே திருமணம் அப்படின்னா ஒன்று அரேஞ்ச் மேரேஜ் இல்லைன்னா லவ் மேரேஜ், இது ரெண்டு பற்றி தான் யோசிப்பாங்க. ஆனால் லவ் மேரேஜுக்கு ஜாதகம் பார்க்க தேவையில்லை, அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது இல்லையா? அதனால் ரெண்டு கல்யாணமுமே ஒன்று நல்லபடியாக வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, இல்லை விவாகரத்தில் போய் முடிஞ்சவங்களும் இருக்காங்க. எது சார் திருமணம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அமையும் சார்? அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் நீங்கள் காதல் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறோம். அரேஞ்சாக இருந்தாலும் காதல் இருந்தால் தான் அந்த அரேஞ்ச் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? எங்கள் அப்பா விரும்புகிறாரு, எங்கள் அம்மா விரும்புகிறாங்கன்னு ஒரு பொண்ணை ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான், இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அதில் காதல் இல்லை. அப்போ காதல் இல்லாமல் அந்த கல்யாணம் எப்படி நல்லாயிருக்கும்? ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? எந்த கல்யாணமாக இருந்தாலும் முதல்ல மனப்பொருத்தம் இருக்கணும். ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், ஒரு சாரீ வாங்குகிறோம், நீங்கள் சுடிதார் வாங்குறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குறீங்க, இல்லைன்னா அந்த கடையில் அவ்வளோ இருக்குது, நீங்கள் விரும்பலை வந்துடுறீங்க. அதே மாதிரி உங்கள் விருப்பம் இல்லாமல் எந்த கல்யாணம் நடந்தாலும் அது நல்லா இருக்காதுமா. முதல்ல ஒரு கல்யாணத்தில் மனப்பொருத்தம் வேணும். ரெண்டாவது, ஏதாவது தடை ஏற்பட்டது ஒரு கல்யாணத்தில், ஒரு நிச்சயதார்த்தத்துக்குள்ளே ஒரு தடை ஏற்படுதுங்க, வாக்குவாதம் ஏற்படுதுங்க, கல்யாணத்துக்குள்ளே பெரிய தடை ஏற்படுது, ரொம்ப சண்டை தாங்க, எங்களுக்கு செட் ஆகலைங்க, ஆனால் நாங்கள் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணோன்னா அந்த கல்யாணம் நல்லா இருக்காதுமா. நீங்கள் 10 பொருத்தம் பார்த்தாலும் கல்யாணம் நல்லா இருக்காது. அப்போ பொருத்தம் பார்க்கலாமா வேண்டாமா? என்னுடைய அன்பு நேயர்களுக்கு நான் சொல்கிறது, அதிகபட்சம் தினப்பொருத்தம் இருந்தால் போதுமா. தினசரி சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். மாங்கல்ய பொருத்தம் இருந்தால் போதும், தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். வேறு எந்த பொருத்தமும் அவர்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான். 10 பொருத்தம்லாம் அவசியமே கிடையாதுமா. அப்போ காதல் கல்யாணமாக இருக்கட்டும், நம்மளுடைய அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், மனப்பொருத்தம் முதல்ல, தினப்பொருத்தம் ரெண்டாவது, மாங்கல்ய பொருத்தம் மூணாவது. இதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன். ஜாதக கட்டத்தில் 2 பிள்ளைகளுக்கும் லக்னம் நல்லா இருக்கணும், லக்னத்துக்கு 2வது வீடு நல்லா இருக்கணும், லக்னத்துக்கு 5வது வீடு நல்லா இருக்கணும், லக்னத்துக்கு 7வது வீடு 8வது வீடு நல்லா இருக்கணும். மொத்தம் அந்த 5 கட்டங்கள் ஒரு ஜாதகருக்கு நல்லா இருந்ததுன்னா பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணலாம். ஓகே. அப்படின்னா இந்த 5 கட்டம் என்னென்ன கொடுக்குதுன்னா, 2வது இடம் நல்லா இருந்தால் குடும்பத்தை இவன் நல்லா நடத்துவான், 5வது இடம் நல்லா இருந்ததுன்னா அவனுடைய பாவ புண்ணிய கணக்கு குடும்பத்தில் போய் ஈடுபடாது, 7வது இடம் நல்லா இருந்ததுன்னா கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் உண்மையாக இருப்பாங்க, 8வது இடம் தான் ரொம்ப முக்கியம், அது நல்லா இருந்ததுன்னா பிரிவு இல்லாமல் இருப்பாங்க. இந்த டைவர்ஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் 7ஆம் இடம் 8ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல சனி, கேது, ராகு, செவ்வாய், சுக்கிரன் இருக்கக்கூடாது. இருந்தால் கண்டிப்பாக மன வாழ்க்கை பாதியில் முடிவு வருமா. ஓகே.
சார் இப்போ லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி நெறைய பேருக்கு மேரேஜே ஆகலைங்கிற ஒரு கவலை இருக்கும்ல சார். எனக்கு இப்போ வயசு 30, 35 ஆகுது. இன்ன வரைக்கும் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை கூட எங்க வீட்ல அடிபடல அப்படின்னு கவலைப்படுறவங்க நெறைய இருக்காங்க. இந்த லேட் மேரேஜ் ஏன் சார் நடக்குது? குரு பார்வை இல்ல, சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இல்ல, புதனுடைய நம்மளுடைய தன்மை ஏற்படல. இவ்வளவுதான். புதன், சுக்கிரன், குரு இந்த 3 கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கல்யாணம் சீக்கிரம் நடந்துருமா? ம். நீங்க கல்யாணம்னா முதல்ல என்ன நினைக்கிறீங்க? தாலி கட்டுறது, மாலை மாத்திக்கிறது, கையெழுத்து போடுறது, இது மத சம்பிரதாயம். நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே. ஓப்பனா ஜோதிடத்துல கல்யாணம்னா என்ன தெரியுமா? ஒரு மனமும் விரும்புறது தான் கல்யாணம். ஓகே. ஒரு கண்ணும் பார்த்துக்கிறது தான் கல்யாணம். அவன் 18 வயசுலேயே ஒரு பொண்ணை விரும்பிட்டான், ம். ஒரு பொண்ணை வந்து ரசிச்சுட்டான்னா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சுது, காந்தர்வ விவாகம் முடிஞ்சுது. ஓகே. 21 வயசுல ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்துருச்சு, அவனோட பழகிடுச்சுன்னா அது கல்யாணம் முடிஞ்சுது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன கல்யாணம் ஆகல கல்யாணம் சார் ஆகல. அப்படி பார்த்தா இந்நேரம் எல்லாருக்குமே 3, 4 கல்யாணம் ஆயிருக்குமே சார். ஜோதிட கல்யாணம் நீங்க ஜோதிட ரீதியா கேட்கறதுக்கு முதல் விஷயம் கல்யாணம் தள்ளி போனதுக்கு காரணம் ம். தாலி கட்டல, மாலை மாத்தல, கையெழுத்து போடல, இவ்வளவுதான். மத சம்பிரதாயங்கள் அது. ஜோதிட கல்யாணம்ங்கிறது காந்தர் விவாகம் தான் முதல்லமா. ஓகே. எல்லாருக்குமே சுக்கிரன் வந்து கரெக்டாக வந்திருப்பார், குரு கரெக்டாக வந்திருப்பார், புதன் கரெக்டாக வந்திருப்பார். அந்த கரெக்டான நேரத்தில் முடிவெடுக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க? இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும். ஓகே. இப்போ எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை. அவனை கேட்க மாட்டாங்க, அவனுக்கு ரெடியாக இருப்பான். ஆனால் அப்பா அம்மா முடிவெடுப்பாங்க, இப்போ ஐடியா இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்க. பொண்ணை கேட்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐடியாவே இருந்திருக்காது. இல்லைன்னா அது ஒரு இமேஜ் பண்ணி வச்சுருக்கோம், நான் இப்படி தான் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுருக்கோம். அந்த இமேஜை பற்றியும் கேட்க மாட்டாங்க, அதை பற்றி யோசிக்காமல் இவங்க யோசிப்பாங்க. இது எல்லாம் தாண்டி நாமளாக குறுக்க நிற்கிறது தான் கல்யாணத்துக்கு நிறைய இடத்துல தடை. ஓகே. நம்ம ஜோதிடத்தில் கல்யாண தடையே கிடையாது. அப்படி தடை ஏற்படுதுன்னா அவங்க ஜாதகத்தில் சந்நியாச யோகம் இருந்ததுன்னா கல்யாணம் நடக்காது. ஓகே. சன்னியாச யோகம் சில பேருக்கு அமையும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி பிரம்மச்சாரியாக இருப்பான். ம். அப்படின்னா என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே எதுவுமே இல்லை சார், எங்கள் லைஃப்பில் அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் சான்ஸே இல்லை சார் அப்படின்வாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, எப்படி 2 குழந்தை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, குழந்தை அது ஒரு ஆக்சிடென்ட் சார், லைஃப் அதோட முடிஞ்சிச்சு, அதுக்கு பிறகு நாங்கள் பேசிக்கிறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. என்னங்க அப்படின்னா 5ஆம் இடம் வீக். ஓகே. 5ஆம் இடத்துல அங்கே கேது அமர்ந்திருப்பார், சுக்கிரன் இருப்பார். அப்போ என்ன ஆகும்னா பூர்வீக புண்ணியஸ்தானம். 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் வீக் ஆகிடுச்சுன்னா இல்லறத்தை அனுபவிக்க முடியாது. ம். அப்போ இல்லறத்தை அனுபவிக்க முடியாதவங்களுக்கு கல்யாணம் இல்லை. ஓகே. அப்போ கல்யாணம் தடைப்படுறதுக்கு முதல் காரணம் யார்? நாம தான் காரணம். கண்டிப்பா. அந்த கரெக்டான நேரத்தில், அதாவது சொல்லுவாங்க பருவத்தை பயிர் செய், இதை ஓகே. மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். அது கல்யாணம் ரொம்ப தடைப்பட்டால் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பிரதோஷம் சிவபெருமான உமா மகேஸ்வரரோட வழிபாடு பண்ணால் எப்பேற்பட்ட தடைப்பட்ட கல்யாணமும் ஈஸியாக நடக்கும். ஒரு 7 பௌர்ணமி சுவாமி அம்பால 11 வளம் சுற்றி வந்தால் தடைப்பட்ட கல்யாணம் எப்படியா இருந்தாலும் நடக்கும். பெற்றோர்களோட ஆசீர்வாதம் நடக்கும். ஓகே சார். இப்போ முதல்ல நெறைய பேர் முதல் கல்யாணத்திலேயே நெறைய பிரச்சனைகள சந்திச்சு 2வது திருமணம் அப்படிங்கிறதுக்குள்ள வருவாங்க. அது எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதும் பயத்துல இருப்பாங்க. ஓகே, முதல்ல ஒரு பெரிய அடிபட்டுட்டோம், திரும்ப எனக்கு 2வது கல்யாணம், அது மேல ஒரு அதிகமான பயமும் இருக்கும். சார் 2வது கல்யாணம் நல்லபடியாக அமையும் அப்படிங்கக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு யாருக்கெல்லாம் சார் இருக்கும்? நான் முன்னாடி சொன்ன அதே விஷயந்தான். 8வது இடம் நல்லா இருந்ததுன்னா 2வது கல்யாணம் சரியாக இருக்கும். 8வது இடம் சரியா இல்லைன்னா 2வது கல்யாணமும் ஃப்ளாப்பு தான். ஓகே. நீங்கள் முதல் கல்யாணம் ஒரு ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா 8வது இடம் சரியில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சுக்கிர புத்தி நடக்குதோ அவங்கெல்லாம் பிரிவுகளை சந்திப்பாங்க. ஓகே. ஒரு கல்யாண வாழ்க்கை நல்லா போயிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க பையனுக்கு சுக்கிர புத்தியோ பொண்ணுக்கு சுக்கிர புத்தியோ இருந்தால் 3rd மெம்பர் உள்ள என்ட்ரி ஆகிடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் 3rd மெம்பரை பற்றி பையன் பேசுவார், சம்மந்தமே இல்லாமல் 3rd மெம்பரை பற்றி பொண்ணு பேசுவாங்க. நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை பற்றி மிகைப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா யாரோ உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறோன்னு அர்த்தம். அப்போ அது மாதிரி நேரங்கள் வரும்பொழுது தான் இந்த பிரிவு உடனடியாக நடந்துடும். அது மாதிரி உள்ள பிரிவுகள் இந்த சுக்கிர புத்தி தாண்டினாலே திருப்பி இணைஞ்சிருவாங்க. அடுத்த கல்யாணம் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். இது ஒரு ரகம். அதே 8வது இடத்துலையே சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணாலும் சிறப்பாக இருக்காது. அப்போ முதல் கல்யாணத்துக்கு 2வது கல்யாணத்துக்கு அவங்க என்ன பண்ணிப்பாங்க? முதல் கல்யாணத்தில் என்னெல்லாம் தப்பு பண்ணோம், இந்த கல்யாணத்தில் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அதை தப்பு பண்ணாமல் இருப்பாங்க. அப்பயும் இந்த ஆள் திருந்தலை அப்படின்னா இவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க.
அதை முன்னாடியே செஞ்சுருக்கலாமேன்னு தோணும். ஆனால் முன்னாடி ஏன் செய்யலைன்னா சில சொந்த பந்தமே நம்மளை பாதி வாழ்க்கையை மாற்றி விட்டுரும். ஓகே. ஒரு சிம்பிளாக தெரிஞ்சுங்க, ஒரு காலகட்டம் கூட்டு குடும்பம், இந்த காலகட்டம்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா தனி குடும்பம். அதனால அட்வைஸ் பண்ணுறதுக்கெலாம் யாரும் இல்லை. கண்டிப்பா. அது ஒரு பக்கம். அட்வைஸ் பண்ணுறவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குறை சொல்கிறதுக்காகவே அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ தாம்மா சரியில்லை, அவர் இப்படி சரி, ஏற்றி விடுற மாதிரியே அட்வைஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. பார்த்து நடந்துக்கு, பையன் சரியில்லைன்னு பையன் மேலேயும் பொண்ணு மேலேயுமே எதிராளி மேலே இல்லாதவங்க மேலே மிஸ்டேக் சொல்கிறாங்க. இதுலேயே இந்த பிள்ளைங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இந்த வாழ்க்கையை விட்டு போனால் தான் நிம்மதியாகும்னு நினச்சி வெளியில் போகிறாங்க. இது எத்தனை கல்யாணம் பண்ணாலும் இப்படி தான் நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இந்த சுக்கிரன் மட்டும் சரியாக இருந்தாருன்னம்மா இவங்களுக்கு யாராக இருந்தாலும் 2வது கல்யாணம் நல்லாயிருக்கும். இந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள்மா. வெள்ளிக்கிழமை பெருமாளை சுக்கிர ஹோரையில் பிரார்த்தனை பண்ணணும். எதுவுமே பண்ண வேணாம், பரிகாரம்லாம் தேவையில்லை. வெள்ளிக்கிழமை பெருமாளை, அதுவும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் இருப்பார், அந்த பெருமாளை வழிபாடு பண்ணோம்னா நமக்கு வெள்ளிக்கிழமை பண்ணுறதுனால நமக்கு மாங்கல்ய பலன் கூடும், அன்னோன்ய பிராப்தம் ஏற்படும். அப்போ கரெக்டாக அந்த அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகே. சரி, இந்த 8வது இடம் தான் வந்து திருமணத்தை வந்து எந்த அளவுக்கு நீடிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த இடத்துல சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா விவாகரத்துக்கு வரைக்கும் கண்டிப்பாக. சுக்கிரன், கேது, செவ்வாய், சனி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா விவாகரத்து வரைக்கும் போகும். சரி, இப்போ சிலருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வரப்போகுது, கொஞ்சம் விவாகரத்து வர மாதிரியான சுச்சுவேஷன் நடக்கும், அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே கணிக்க முடியுமா சார்? நிச்சயமாக முடிக்குமா. எப்படின்னு கேட்டால், சுவாமி வந்து இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் உணர்த்தும். உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நான் வரப்போகிறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஓகே. அதாவது எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்களை வந்து நம்ம இப்போ பேட்டி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ யாருன்னு யோசிக்கும் போது நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக. இது இந்த பிரபஞ்சம் நம்மளை உணர்த்தும். அந்த நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க. இதே மாதிரி தான் நமக்கு வந்து எந்த சங்கடமாக இருக்கட்டும், எந்த நன்மையாக இருக்கட்டும் பிரபஞ்சம் உணர்த்தும். ஆனால் உணர்த்தும் போது நம்மளோட மதி அதுக்கு வேலை செய்யாது. கண்டிப்பாக. விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு நேரம் நல்லா இல்லைன்னா நம்ம புத்தி எதையும் நம்பாது. அப்போ வந்து ஒருத்தவங்க பிரிய போகிறாங்கன்னா முன்னாடி சண்டை வரும். அப்போ சண்டை வரும்போது அது சாதாரணமாக உடணும்னு எண்ணமே வராது. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் திட்டுறார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே. வாத்தியார் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி கேட்டுக்கிட்டு போறீங்க. அம்மா அப்பா உங்களை திட்டுறாங்க, என்ன பண்ணுறீங்க? சரிம்மா இந்த தடவை தப்பு. ஏன் புருஷன் சொன்னா மட்டும் கேட்க மாட்டோம்? அந்த ஈகோ மட்டும் அங்க வந்து இந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் அப்போ அந்த ஈகோவை முன்னாடி காட்டி கொடுக்குது. அந்த ஈகோ எதனால வருது? உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு தான் பிரிவு ஏற்படும். ஒன்று குழந்தை பிறந்து தான் பிரிவு ஏற்படும், இல்லை குழந்தையால் பிரிவு ஏற்படும். வேற எதுலேயுமே பிரிவு ஏற்படாது. குழந்தைய பற்றி பேசினாலே பிரிவு ஏற்படும். அப்போ என்ன, 3rd மெம்பர் உள்ளே வந்தாங்கன்னா நமக்கு பிரிவு ரெடியாகுது. அப்போ 3rd மெம்பர் வந்த பிறகு உங்களுடைய அன்னோன்யம் அதிகரிக்கணும், உங்களுடைய காதல் அதிகரிக்கணும். காதல் வந்து எல்லாம் என்ன ஆகுதுன்னா, காதலிக்கும் போது மட்டும்தான் காதல் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு லட்டை கொடுக்குறேன், இல்லை ஒரு கேக்கை கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 பேரும் சாப்பிட்ற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை 2 பேரும் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க, அப்போ ப்ராப்ளம் வருது. அதுவும் ஷேர் பண்ணுறவங்க வந்து வீணாக்கிட்டாங்கன்னா உங்களுக்குள்ள கோபம் வந்துடுது. உன் ஆள் ஷேர் பண்ணிட்டான், நீ வீணாக்கிட்டான்னு உங்களை அவங்க மேலே திட்டுறதும், அப்போ இன்னொருத்தவங்களால தான் சண்டை. அப்போ இந்த சண்டைகள்லாம் வரத்துக்கு மெயின் காரணமே இந்த 5வது இடம் தான். லக்னத்துக்கு 5வது இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம். அப்படின்னா அப்பா, தாத்தா, அம்மா இவங்கெல்லாம் எப்படி வழி நடத்தாங்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த இல்லற வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு நடக்குது. ஒரு புருஷன் முன்னாடி பிரிகிறாங்க அப்படின்னா இவங்க அப்பா அம்மாக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடு, அவங்க நினச்சதெல்லாம் இந்த பிள்ளைங்க நடத்திக்கிட்டு இருக்கும். ஓகே. இந்த 5வது இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம் வேலை செய்யும். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் உங்கள் பிள்ளைகளே சேரும் அப்படின்னு சொல்கிறது அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தப்புன்னு தெரிஞ்சு பண்ணக்கூடாது, தெரியாமல் வேணால் நடந்திருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி காலையில் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். நல்ல பிறப்பு, இன்றைய நாள் எனக்கு பிறந்த கொடுத்துருக்கிற சந்தோஷம். இன்றைக்கி நான் ராத்திரி என்ன பண்ணணும்? நான் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கணும். இதை டெய்லி செஞ்சாலே நமக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் பலப்படும். எப்பேற்பட்ட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா. ஓகே சார், பொதுவாக அந்த பழங்காலத்தில் இருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் உதாரியாக எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருந்தவங்க அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா சரியாயிருமா அப்படின்னுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சரியாயிரும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் போதே காலநிலை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொடுக்குமா? இது உண்மையாகவே ஜாதக அமைப்பில் தெரிய வருமா? என்றைக்குமே நீங்கள் கேட்குற கேள்வியில் பெரியவங்க யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப அருமையான விஷயமா. என்ன காரணம்னா, நீங்கள் தனிமையாக இருக்கும்போது எந்த தப்பையும் பண்ண உங்களுக்கு தோணும்.
அதே இன்னொருத்தவங்க சேரும்போது தப்பை பண்ணலாமா வேணாமான்னு தோணும். இந்த இன்னொருத்தவங்க வந்து கெட்டவங்களாக இருந்தால் அவங்களோட சேர்ந்து தப்பு பண்ண தோணும், நல்லவங்களாக இருந்தால் அவங்களோட சேர்ந்து நல்லது பண்ண தோணும். இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டோம், இப்போ தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நீ தப்பு பண்ணாத, நீ குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. இந்த குழந்தைக்காக தப்பு குறையுது. ஸோ பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தவங்களை கனெக்ட் பண்ணுறதே முதல் காரணம் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். எப்பயுமே இன்னொருத்தவங்க வரும்பொழுது நம்ம லைஃப்பில் நம்மளை பொய் சொல்ல ஆரம்பிப்போம். இந்த வாழ்க்கை முகமுடி வாழ்க்கைம்மா, இதை தான் பெரியவங்க சொல்லி காட்டுக்கிறாங்க. நீ முகமுடி போட்டுக்கிட்டு இருக்கிற, இன்னொருத்தவங்களை பார்த்தாவது உன் முகமுடியை எடுத்துக்கு, நீ போலியாக இருக்காத, அப்படியே நீ உண்மையாக காட்டுறேன்னா போலியாக இருந்துக்கும். உனக்கு ஒரு கோபம் வருது, அப்போ என்ன ஆகும், உங்கள் பிள்ளைக்காக அந்த கோபத்தை குறைச்சிப்பீங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங்கில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்குள்ளேயும் அழுக இருக்கும், எனக்குள்ளேயும் அழுக இருக்கும். வெளியில் காட்டுவேன்னா கேமரா இருக்குப்பா, அழுதா கமெண்ட்டில் பண்ணிவிடுவாங்கப்பா, இது ஒரு முகமுடி. அதை தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இன்னொரு ஆளை இணைக்கும் போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம வந்துமா எப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிறா இருக்கீங்களோ கண்டிப்பாக இப்போ நல்லவங்களை சந்திங்க, உங்கள் ஸ்ட்ரெஸ் உடனே போயிடும். ஏன் கோயிலுக்கு போகிறோம், அதுக்கு தான் போகிறோம். கண்டிப்பாக சார். இப்போ இருக்கிற நிறைய விவாகரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு 8வது இடத்துல சுக்கிரன் இருக்காரோ இல்லையோ, இன்னொருத்தவங்களால வந்து எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ்னால நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. ஒரு பார்ட்னர் வந்து இன்னொருத்தர் கூட தொடர்பு வச்சிருக்கீங்க, இல்லை இவர் வந்து வேற ஒரு அஃபேரில் இருக்கிறாரு அப்படின்னு டிவோர்ஸ் வாங்குறவங்க எக்கச்சக்கமான பேர் 90%. ஓகே, இது வந்து முன்கூட்டியே ஜாதகத்தில் தெரிய வரும், சொல்ல முடியுமே, சொல்ல முடியும், சொல்கிறோம், நடக்குது. ஆனால் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கல்யாண வாழ்க்கையில் நீ தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொருத்த மனைவியும் கணவனுடைய ஜாதகத்தை இண்டிபெண்ட்டாக ஒரு தடவை பார்க்கணும். ஓகே, கணவன்மார்கள் இண்டிபெண்ட்டாக தன்னுடைய மனைவி ஜாதகத்தை பார்க்கணும், தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். இப்போ பொதுவாக ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம அவங்கள பற்றி நம்ம சரியாக பேச முடியாது. ஓகே, சில விஷயங்கள் சொல்ல முடியாது. சரி, 2 பேர் சேர்ந்து ஒரு ஜாதகத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அஸ்ட்ராலஜருக்கு என்ன சொல்கிறாரு, இலைமறையை சொன்னாலும் நேர்மறையாக சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கணும். இப்போது ரொம்ப சிம்பிள்மா, இன்னொருத்தவங்களை நம்ம வாழ்க்கையில் வருவாங்களா வரமாட்டாங்களான்னா 99% இந்த பிரம்மச்சாரிகளை தவிர 99% லௌகீகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுடைய நட்பு கிடைக்கும், ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுடைய நட்பு கிடைக்கும். அதை அதிகப்படுத்துறதும் குறைக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. அன்றைய தசா பலன்கள் படி தான் இருக்குது. எனக்கு இப்போ சுக்கிர புத்தி நடக்குதுன்னா ஒரு பொண்ணு என் பக்கத்தில் வந்து கேரிங்காக, நல்லா தெரிஞ்சுங்க, எந்த இடத்துலையுமே காமம் வராது. சுக்கிரன் காமத்தை கொடுக்க மாட்டார், வார்த்தை நல்லா கவனிச்சிங்க. அப்போ என்ன ஆகும், கேரிங் வரும். பொண்டாட்டி கொடுக்காததை இன்னொருத்தி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இதில் லைக் ஆகிடுவாங்க. இதை லைக் ஆகுறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஹேக் பண்ணிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் புருஷனும். இவங்க எதிராளி, இவங்க பெண்ணாக இருந்தாலும் தான், என் வீட்டுக்காருக்கு நான் இவ்வளோ சொன்னேன் சார், அவர் காதிலே வாங்கலை சார், ஆனால் இவர் பாருங்கள் எனக்காக அக்கறைப்படுறார், எனக்காக ஆசைப்படுறார், அன்பாக இருக்கார், இவருக்காக நான் என்ன வேணாலும் செய்யலான்னு இவங்களுக்குள்ள எண்ணம் வரும். இது அஃபைர் கிடையாது, அக்கறை, கேரிங்கில் தான் போகிறாங்களே தவிர தவறான வழியில் போகலை. அந்த கேரிங் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஏற என்ன ஆகுது, என்ன நடக்குதுன்னு அடுத்த கட்டத்துக்கு தெரியாமல் போயிடுது, எல்லாமே நியாயமாக போயிடுது. அப்போ ரொம்ப சிம்பிளாக இதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார், இந்த சுக்கிரன் எப்போ பிறக்கும் போது 8ஆம் இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜனன ஜாதகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் எடுக்கிற நேரத்தில் சுக்கிரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார். ஓகே, இப்போ வந்து மிதுன ராசியை கால்குலேட் பண்ணிங்கன்னா மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் 6வது இடம். அதே வந்து ரிஷபராசியை கால்குலேட் பண்ணால் 7வது இடம், மேஷ ராசிக்கு 8வது இடம். இப்போ என்ன ஆகும், மேஷராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு அஃபைர் ஏற்படும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணலாம், அஃபைர்ன்றது ஒரு பெண் மீதும் ஏற்படலாம், ஒரு எது மேலான ஒரு செல்ஃபோன் வாங்க ஆசைப்படுவாங்க, ஒரு மீடியா மேலே ஆசைப்படலாம். ஆசைங்கிறது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். அப்போ நமக்குள்ளே கணக்கு வந்து அப்போ நம்மளோட கண்ணு மறைக்கப்படும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்மளோட எதிராளி இந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டாங்கன்னா என் வீட்டுக்காரு இப்போ இந்த நேரம் ஆசைப்படுறாரு, இவரை டைவர்ஷன் பண்ணணும்னு வீட்டுக்காரம்மா அன்பாக இருக்கணும். லவ்வை வந்து இந்த நேரத்தில் திடீர்னு லவ்வை அந்த கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு சலுகையெல்லாம் அறிவிக்கும் பாருங்க. அது மாதிரி வீட்டுக்காரம்மா அடிக்கடி கணவன்மார்களுக்கெல்லாம் சலுகையை அறிவிக்கணும். அதே மாதிரி மனைவிமார்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இலவசங்களை அறிவிக்கணும். இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா ஏன் இன்னொருத்தவங்க வரப்போகிறாங்க,
ஓகே இதை அந்த தெரிஞ்சுக்கணும். இப்போ காலகட்டத்துல ஜஸ்ட் பாசமா என்னன்னா இருந்தாலே போதும். இயர் ஒன்ஸுமா அடிக்கடி ஜாதகம் பார்க்கக்கூடாது. ம். இயர் ஒன்ஸ் குடும்ப ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஓகே. இந்த குடும்ப ஜாதகத்தை இயர் ஒன்ஸ் பார்த்துக்கும் போது என் பிள்ளைக்கு எப்போ மன தடுமாற்றம் ஏற்படும், என் புருஷனுக்கு எப்போ மன தடுமாற்றம் ஏற்படும், ம். எனக்கு எப்போ மன தடுமாற்றம் ஏற்படும், என் பொண்ணுக்கு எப்போ மன தடுமாற்றம் ஏற்படும், இந்த 12 மாசத்துல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மாசத்துல கவனமா இருந்தா கண்டிப்பா உங்களை விட்டு எந்த விதத்திலும் பிரச்சனை வராது. ஓகே. இவ்வளவு தூரம் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுமா. கண்டிப்பாக சார். ஐப்பசி மாசம் மழை வருது தெரியும்ல, கண்டிப்பா சார். மாற்று கருத்து இல்லைல்ல. வைகாசி மாசம் வெயில் அடிக்க தெரியும்ல. ஆமா. இது இயற்கை உண்மைன்னா கிரக அடிப்படையில் சுக்கிரன் 8க்கு வரும்பொழுதும் சுக்கிரன் 5க்கு வரும்பொழுதும் மண்ணா கண்ணா பின்னான்னு இந்த மனசு அளப்பாய தான் செய்யும். அதில் கட்டுப்பாடு கொண்டு வரத்துக்கு தான் முயற்சி பண்ணணும். சில பேர் ஆன்மீகத்தில் தள்ளி விடணும், சில பேர் அவங்க விருப்பத்துக்கு தள்ளி விடணும். ஓகே. படிக்கிற பழக்கம் வந்துருச்சுனாலே முக்கால்வாசி நமக்கு பாவங்கள் குறைஞ்சிரும், காமம் குறைஞ்சிரும். கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு திருமண பந்தம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து என்னென்ன விஷயங்கள் செஞ்சு நம்மளுடைய திருமண பந்தத்தை நீடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாக எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. சந்தோஷமா, நல்லதே நடக்கும்.